போன வகுப்பிலேயே குறிப்பிட்டது போல் இந்த சந்த கலி விருத்தம் என்கின்ற யாப்பு முறையில கம்பன் ஒரு சொல்லை வெவ்வேறு நிலைகளில் பிரித்து வேறு வேறு விதமான பொருள்களை பெறுதற்கு வாய்ப்பினை நல்கியுள்ளான்னு அந்த அடிப்படையில் போன வகுப்புல நாம இறுதியாக பார்த்த பாடல் அங்கதம் களத்து அற்று அழிந்தாரோடும் அங்கதம் களத்து அற்று அழிவுற்றவால் புங்கவன் கனை புட்டில் பொருந்திய புங்கவன் கனை புற்று அரவம் பொற. புங்கவன்னா உயர்ந்தவன், உயர்ந்தவனாகிய ராமனது அம்பரா துணியிலிருந்து எடுக்கப்பட்ட கூர்மையான அம்புகள் ராமனை எதிர்த்து நின்று போர் செய்து கொண்டிருந்த ராவணனை சார்ந்த வீரர்கள் மீது பட்டு அவர்களினது உயிரையும் போக்கியது. அவர்களிடம் இதுகாரும் இருந்ததாகிய அந்த கோபத்தையும், அதாவது அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த இறந்து பட்டவர்களினுடைய கோபமும் ஒரு சேர அழிக்கப்பட்டது என்று சொல்லி அடுத்த பாடல். தம் மனத்தில் சலத்தர் மலைத்தலை வெம்மை உற்று எழுந்து ஏறுவ மீளுவ தெம்முனை செரு மங்கை தன் செங்கையால் அம்மனை குலம் ஆடுவ போன்றது. அதாவது அம்மனைன்றது ஒரு காலத்துல மகளிர்கள் விளையாடுதல், கையில இருக்கக்கூடிய ஒன்று கழற்சிக்காய் இல்லைன்னா பந்துகளை கொண்டு விளையாடுதல். இன்றைக்கு நாமெல்லாம் சர்க்கஸ் போன்ற நிகழ்ச்சிகள்ல இதை பார்ப்போம். இதுக்கு பேரு ஜக்லரின்னு பேர். பலவாகிய பொருள்களை 10 பந்துகளை 2 கைகளை கொண்டு அப்படியே சுழற்றி வீசுதல். அந்த மாதிரி கையில எல்லாம் சில பாட்டில்கள் அப்படி வீசுவார்கள். இந்த போர்க்களத்துல இந்த மகளிர்கள் ஆடக்கூடிய இந்த அம்மானை காய்களை போல் எது சுழன்ற வண்ணம் இருந்ததாம். தம் மனத்தில் சலத்த, மனத்திலே வஞ்சனை உடையவர்களாகிய அரக்கர்கள் மலைத்தலை, மலை போன்ற பெரிய தலைகள் வெம்மை உற்று ராமபிரானது கோபத்தினால் எழுந்து, உடலிலிருந்து தனியாக எழுந்து, ஏன்னா ராமன் அம்பு எய்ய உடலிலிருந்து தலையை பிரித்து விட அந்த தலைகள் ஏறுவ மீளுவ, வான் நோக்கி மேலே சென்று பூமி நோக்கி கீழே வழுகிறதாம். இதை பார்த்தால் தெவ்முனை செரு மங்கை, போர்க்களத்தினுக்கு வந்த போர் மகள், போர்க்களத்தை கொற்றவையின் இடம்னு சொல்லுவார்கள். ஆகவே போர் மகள் தன் செங்கையால், தன்னுடைய சிவந்த கைகளினால் எரியப்படக்கூடிய அம்மனை குலம் ஆடுவ போன்று அம்மானை காய்களின் கூட்டம் மேலும் கீழுமாக இயக்கப்படுவது போல் அரக்கர்களினது தலை மேலும் கீழுமாக இயங்கிக் கொண்டிருந்ததா. தயிறு சேர் கழல் கார் நிற கண்டகர் எயிறு வாழி படத்துணிந்து யானையின் வயிறு தோறும் மறைவன வானிடை புயல் தோறும் புகு வெண்திரை போன்றது. இந்த கற்பனை எல்லாம் கம்பனுக்கு எப்படி தோன்றுகிறதுன்னு தெரியல. ஏனென்றால் கம்பன் வாழ்ந்த காலத்துல பெரியதாகிய போர்க்களத்தை பார்த்திருக்கிறானான்னு தெரியாது. அப்போ அந்த போர்க்களத்தினை பார்த்திருந்தால்தான், இப்போ உதாரணம் பரணி போன்ற இலக்கியங்கள்ல களம் பாடியதுன்னு ஒரு பகுதியே உண்டு. போர் பாடியதுக்கு அடுத்தது களம் பாடியது. போர் எவ்வாறு நடந்ததுன்றத பாடலாம். நடந்து முடிந்ததன் பின் அந்த போர்க்களத்தினுடைய காட்சி இருக்கிறது அல்லவா, அந்த காட்சி காணுதற்கே கொடுமையா இருக்கும். அதுல கற்பனை நயம் தோன்ற சிலவற்றை புலவர்கள் விளக்குகின்ற பொழுது, ஓ இந்த காட்சி இப்படிப்பட்ட பொருளையும் தருகின்றதேன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த போர்க்களத்தினது கொடுமையை காட்டிலும் இந்த புலவர்களினுடைய கற்பனை நமக்கு
நீ உயர் ஆச்சரியத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சி பாருங்க. கயிறு சேர் கழல், கயிற்றினால் காலில் கட்டப்பட்ட கடலை உடையவர்கள், வீரக்கடலை அணிந்த வீரர்கள். கார் நிற கண்டகர், கரிய நிறம் கொண்ட கண்டகர் அரக்கர்கள். எயிறு பற்கள், வாலிபட ராமனது அம்பு பட்டதினால் துணிந்து துண்டு பட்டு யானையின் வயிறு தோறும் மறைவன். யானையினுடைய வயிறுகள்ல இந்த அரக்கர்களினது கோரை பற்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். ராமனால் எய்யப்பட்ட அம்பு இந்த அரக்கர்களினது வாயின் புறத்தே வளைந்து இருக்கக்கூடிய கோரை பற்களை எல்லாம் தகர்த்ததினால் சிதறுண்ட கோரை பற்கள் அருகில் இருந்த யானையின் வயிற்றினுள்ளே நுழைந்தன. இது எப்படி இருந்ததா? கோரை பற்கள் வளைந்து இருக்கும் இல்லையா, அது பிறைச்சந்திரனுக்கு பூமி. பிறைச்சந்திரனானது மேகங்களுக்கு ஊடாக மறையும் அல்லவா, கரிய மேகங்களுக்கு ஊடாக. அதுபோல ராமனால் தகர்க்கப்பட்ட அரக்கர்களினது கோரை பற்கள் யானையின் வயிற்றிலே சென்று புகுதல் என்பது வானிடை ஆகாயத்துல புயல் தோறும், புயல்னா மேகங்கள், மேகங்கள் தோறும் புகு வெண்பிறை போன்ற புகக்கூடிய வெள்ளையான பிறைச்சந்திரனை போன்று இருந்தனவாம். காட்சி போர்க்களத்துல கடுமையானது. கற்பனையை பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு முருகியல் இன்பம், ஒரு ஈஸ்தட்டிக் பிளஷர். வென்றி வீரர் எயிரும் விடாமத குன்றின் வெள்ளை மறுப்பும் குவிந்தன என்றும் என்றும் அமைந்த இளம்பிறை ஒன்றி மாநிலத்து உக்கவும் ஒத்தவா. குவிந்தன, அங்கு குவிக்கப்பட்டன. எதுவா? வென்றி வீரர் எயிரும், வெற்றியை தேடி வந்த அரக்கர்களினது பற்களெல்லாம் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றன. மதம் விடா குன்றின் வெள்ளை மறுப்பும், மதநீர் ஒழுகுதலினால் நீங்காத குன்றுகளை போன்று காட்சி அளிக்கக்கூடிய யானைகளினது வெள்ளை தந்தங்களும் என்றும் என்றும் அமைந்த இளம்பிறை, ஒவ்வொரு நாளும் தோன்றக்கூடிய இளம்பிறைகள் போல ஒன்றி பலவும் ஒன்றாக உக்கவும் ஒத்த சிதறியவை போன்று இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீரர்களினது கோரை பற்கள் கீழே விழுந்திருக்கு. அந்த பற்கள் குவியலுக்கு பக்கத்துல யானையினது தந்தங்கள் விழுந்திருக்கு. கோரை பற்களை பார்க்கின்ற பொழுது யானையின் தந்தம் பெருசு. அப்போ இந்த கோரை பற்கள் முதல் நாள் சந்திரனை போல மெல்ல மெல்ல அந்த முதல் நாள் சந்திரனது பிறைகள் வளர்ந்து வளர்ந்து பெரியதோர் பிறையாவது போல யானை தந்தங்களாக மாறினவா. இது பிறைகளினது வளர்ச்சி போலே காட்சி அளித்தது. அந்த அரக்கர்களினது சிறிய பற்களிலிருந்து யானையினது பெரிய தந்தம் வரைக்கும் அந்த வடிவத்தினால் அவைகள் பிறைச்சந்திரனை போல் இருப்பதினால் பிறைகளினது வளர்ச்சி போலே அந்த பற்களும் யானை தந்தங்களும் காட்சியை தந்தனவும். ஓவிலார் உடல் உந்து உதிர புனல் பாவி வேலை உலகு பரத்தலால் தீவுதோறும் இனிது உரை செய்கையார் ஈவு இல்லாத நெடுமலை ஏறினார். ஓய்விலார், ஒழிவு இல்லாதவராகிய அரக்கர்கள் உடல் உந்து உதிர புனல், உடல்களில் இருந்து சிந்தக்கூடிய இரத்தமாகிய வெள்ளம் பரவி, அந்த போர்க்களம் முழுவதும் பரவி, வேலை உலகு பரத்தலால் கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் இந்த இரத்தமே நிரம்பி போனதினால் தீவு தோறும் இனிது உரை செய்கையார், தீவுகள் தோறும் இனிமையாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஈவு இல்லாத ஒழிவு இல்லாத நெடுமலை ஏறினார், உயரமான மலைகளின் மீது ஏறினார்களாம். எல்லா கடல்களும் இரத்தமாக மாறி போனது. ஆகவே பல தீவுகளிலே இனிமையான அமைதியான வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் கூட தங்கள் தீவுகளை சுற்றி உண்டான கடல்களில் எல்லாம் இரத்தமானது கலந்ததினால் அந்த சிவந்த கடல் பரப்பிலே இருக்க முடியாமல் உயரமான மலையிலே ஏறி தங்களை காப்பாற்றிக் கொண்டார்களாம்.
விண்ணிறைந்தன, மெய் உயிர் வேலையும் புண்ணிறைந்த புனலின் நிறைந்தன, மண்ணிறைந்தன பேர் உடல் வானவர் கண்ணிறைந்தன வில் தொழில் கல்வியே. மெய் உயிர் உடல்களில் இருந்த உயிர்கள் விண் நிறைந்தன, வானுலகை சென்று நிறைத்தது. வேலையும் புன் நிறைந்த புனலில் நிறைந்தன, கடல்களும் அரக்கர்கள் புண்களில் இருந்து தோன்றின இரத்த பெருக்கு கடல்ல போய் கலந்தது. பேருடல் மண் நிறைந்தன, இறந்துபட்ட அரக்கர்களினது உடலானது நிலம் முழுவதும் பரவி கிடந்தது. வில் தொழில் கல்வி வில்லையாளும் செயல்முறை கண்டு வானவர் கண் நிறைந்தன, தேவர்களினது கண்களெல்லாம் ஆச்சரியத்தினால் மலர்ந்து அப்படியே நிறைந்து நின்றன. ராமனது வில்லாற்றலை கண்டு தேவர்கள் கண்களெல்லாம் நிறைந்தன. அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் அரக்கர்களை தாக்கியதினால் அந்த அரக்கர்களினது உடல் மண் முழுவதும் நிறைந்தது. அந்த உடலிலிருந்து புறப்பட்ட இரத்தம் கடல் முழுவதும் நிறைந்தது. இறந்த அரக்கர்களினது உயிர் வான் நோக்கி மேலே சென்றதினால் வானுலகம் முழுவதும் அரக்கர்களினது உயிரால் நிரப்பப்பட்டது. செருத்த வீரர் பெரும்படை சிந்தின, பொருத்த சோரி புகக்கடல் புக்கன, இருத்த நீரின் செறிந்தன எங்கனும் அறுத்து மீனம் உலர்ந்த அனந்தனி. செருத்த வீரர், சினம் கொண்ட அந்த வீரர்கள் தாங்கி இருந்த பெரும்படை சிந்தின, பெரிய படைக்கலங்கள் ஆயுதங்கள் எல்லாம் பூமியில சிதறி கிடந்தது. பொருத்த சோரி புக, அவர்களை தாங்கி உள்ள ஆயுதங்கள் எல்லாம் அவர்கள் உடலிலே பாய்ந்து ரத்தம் சிந்துவதினால் கடல் புக்கன, அதாவது போர்க்கருவிகளும் சேர்ந்து இரத்த வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டு கடல்ல போய் கலந்தனவன். நீரின் அந்த கடலிலே இருத்து செறிந்தன, அந்த ஆயுதங்கள் எல்லாம் கடலிலே போய் நிரம்பியதால் மீன் முதலிய உயிர்களை எங்கனும் அறுத்த, எல்லா பக்கங்களிலும் அறுத்தமையால் உலர்ந்த அனந்தமே, இறந்தவை எண்ணற்ற மீன்கள், கடல்வாழ் உயிரினங்கள் பல இந்த ஆயுதங்கள் கடலிலே கலந்ததினால் அந்த கடல்வாழ் உயிரினங்களும் பல கொல்லப்பட்டனவ. அப்ப இதுவரைக்கும் போர்க்களத்தை பொதுப்படையாக விவரித்து வந்த கம்பன் இப்ப ராமனை எதிர்க்கக்கூடிய அரக்கர் படை பிரிவில முன்னணியில நின்று போர் செய்யக்கூடிய வன்னி என்கின்ற அரக்கர் படை தலைவனை ராமன் எவ்வாறு அழித்தான்னு பேச ஆரம்பிக்கிறார். ஒல்வதே இவ்வொருவன் இவ்யூகத்தை கொல்வதே நின்று குன்று என யாம் எல்லாம் வெல்வது ஏதும் இலாமையின் வெண்பலை மெல்வதே என வன்னி விளப்பின. வன்னின்ற படைத்தலைவன் என்ன போய் சொன்னானா, ஒல்வதே தனியாக நிற்கும் இந்த ஒருவனுக்கு இத்துணை வலிமை இருக்க முடியுமா? கவலை. ராமன் என்கின்ற ஒருவனுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்க முடியுமா? நாமெல்லாம் பெரியதாகிய பல கலன்களை கொண்டு உருவத்திலே பருத்து செய்த தவத்தினால் பல வரங்களை பெற்று கூட்டமா நிற்கிறோம். எண்ணிக்கைக்கு அடங்க முடியாத கூட்டம். இத்துணை பேரையும் இந்த தனி ஒரு மனிதன் நின்று அழிக்கிறான். இப்படி ஒருவனிடம் வீரம் இருக்குமா? ஒருவன் நின்று யூகத்தை கொல்வதே, இந்த ராமன் தனியாக நின்று அணிவகுத்துள்ள இந்த அரக்கர்களினது வியூகத்தை எல்லாம் அழிக்கின்றானே. போர்ல வியூகம் என்பது மிக மிக இன்றியமையாதது. எதிரியை தாக்குதற்கு அமைக்கப்படக்கூடிய வியூகம் மிக உன்னதமானது. ஆகவே இந்த தனி ஒரு தனி ஒருவனாக நின்று இந்த வியூகத்தையே அழிக்கிறான். அதுதான் ஆச்சரியம். இந்த வன்னின்ற அசுர வீரனுக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்தது. நம்முடைய பெரிய வியூகத்தை இந்த மானுடன் தனியாக நின்று அழிப்பதா? குன்று என யாம் எல்லாம், மலை போல நாம ஓங்கி நிற்கிறோம். ஒவ்வொரு அரக்கனும் ஒரு மலைக்கு சமமாக நிற்கிறான்.
வெல்வது ஏதும் இல்லாமையின், வெல்லுதற்கு யாதொரு வழியும் புலப்படல அரக்கர்களுக்கு. வெண் பல்லை மெல்வதே, வெண்மையான பற்களை மெல்லுவதுன்னு பல்லை கடித்து கொள்ளுது. ஐயோ, இவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று இந்த அரக்கர் தலைவன் வன்னி பல்ல கடிக்கிறான். என வன்னி விளம்பினான் என்ற வன்னி என்ற அரக்கர் படைத்தலைவன் வாயை விட்டு சொல்லிட்டான். நம்மால ஒண்ணுமே பண்ண முடியல, இவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்து நர நரன்னு பல்லதான் கடிக்க முடிகிறது. இவனை எதிர்த்து நம்மால் ஒரு அம்பை கூட இயக்க முடியவில்லை. கோல் விழுந்து அழுந்தானமும் கூடியாம் மேல் விழுந்திடினும் இவன் வீயுமால், கால் விழுந்த மழை என்ன காட்சியீர், மால் விழுந்துளிர் போலும் மயங்கி நீர். என்ன அழகான கற்பனை பாருங்க. கோல் விழுந்து அழுந்தானமும், இந்த ராமனுடைய அம்பு நம்மேல் விழுந்து நாம் அழுந்துதற்குன்னு இறப்பதற்கு முன்பே யாம் கூடி மேல் விழுந்திடினும், நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இவன் மேல் அப்படியே போய் விழுவோம். ஒன்னும் ஆயுதமெல்லாம் எய்ய வேண்டாம், கூட்டமா மேல போய் விழுவோம். இவன் வீயும், இவன் அழிவான். அவனை எதிர்க்கிறதுக்கு இதான் நல்ல வழி. நம்ம அப்படியே ஒட்டு மொத்தமா போய் அவன் மேல விழுவோம். மழை கால் விழுந்தன்ன காட்சியில் மேகம் கால் இறங்கி இருப்பது போன்ற தோற்றம் உடையவர்களே. இந்த அழகான கற்பனை நம்ம அன்றாட மழைக்காலத்துல இயற்கையை பார்த்தாதான் தெரியும். அது என்ன மேகம் கால் இறங்குதல்? மழை பொழியக்கூடிய பகுதியை பார்த்தீர்கள் என்றால் மேகமானது, கரிய மேகமானது அப்படியே பூமியினை வந்து தொடுவது போல் அப்படியே இறங்கும். இங்கிருந்து பார்த்தா அந்த வானம் பூமியை தொடக்கூடிய தொடுவானம் போல மழை தரு மேகங்கள் பூமியை அப்படியே தொடும். அதுக்கு பேரு மழை காலிறங்குதல் பேர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில, அப்படிப்பட்ட நிலையில ஒவ்வொரு அரக்கனும் இருக்கானா. கரிய மேகம் பூமிக்கு வந்தது போல அவ்வளவு பருத்த உடலோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரக்கராகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமா ராமன் பேர்ல போய் விழுவும். என்ன பண்ணுவோம்? ஆகவே மேகம் போன்றவர்களே, நீர் மயங்கி நீங்களே செய்வது அறியாமல் கலங்கி மால் விழும் துளிர் போலும் மயக்கத்திலே அழுந்து இருக்கிறீர்களே, என்ன நியாயம்? அவன் கொன்று கொண்டே போகிறான், நாம் இறந்து கொண்டே போகிறோம். இதற்கு பதிலாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒட்டு மொத்தமாய் அவன் மேல் அப்படியே விழுந்துட்டா நசிக்கலாம் இல்லையா? சொன்ன உடனே 1000 பெருவெள்ளம் அரைப்பட தேய நிற்பது, பின்பு இனி என் செய்ய பாயும் உற்று உடனே என பண்ணி நான் நாயகர்க்கு ஓர் உதவியை நல்குவான். என்ன அழகான கம்பனினுடைய ஏளனம் பாருங்க. இவன் சொன்ன மாதிரி, வன்னின்ற அரக்கன் சொன்ன மாதிரி எல்லா அரக்கர்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ராமன் பேர்ல விழ போன போது ராமன் ஒற்றை அம்பினால அத்தனை பேரையும் கொன்றான். இவர்கள் அனைவரையும் கொல்லணும்னா பல இடங்களுக்கு தேடி சென்று கொல்லணும். இவர்கள் அனைவரும் என் மேல வந்து விழுந்ததினால ஒற்றை அம்புல அவர்களை நான் கொல்ல முடியும், கொன்று விடுகிறேன். ஆகவே இந்த வன்னின்ற அரக்கன் ராமனுக்கு நல்லது செஞ்சான். எப்படியா? 1000 பெருவெள்ளம் அரைபட தேய நிற்பது, மிக பெரிய அளவினதாகிய 1000 வெள்ளம் அரக்கர் சேனை அரைப்பட அழிக்கப்படுவதால் தேய நிற்பது, அழிந்து மெலியும் நிலையில் இருக்கிறது. பின்பு இனி என் செய்ய, இந்த நிலை அடைந்த பின் மேலே என்ன செய்வது? உடனே உற்று உடனடியாக ஊக்கத்தோடு பாயும் ராமன் மேல் பாயுங்கள் என பண்ணினான் என்று வன்னி கூறினான். இது எது போல இருந்ததா? நாயகர்க்கு ஓர் உதவி நல்குவான். நாயகனாகிய ராமனுக்கு பெரிய உதவி போல இருந்ததான். இத்தனை பேரை தனித்தனியா கொல்லணும்னா கஷ்டம் இல்லையா? ஒட்டு மொத்தமா மேல வந்து விழுந்த போது ஒரே அம்புல எல்லோரையும் கொன்று விடலாம். இது ராமனை எதிர்க்க போட்ட திட்டம் மாதிரி தெரியல. இந்த அரக்கர்களை ராமன் ஒட்டு மொத்தமாக அழிப்பதற்கு இந்த வன்னி போட்ட திட்டம் போல தெரிகிறது. இது ராமனுக்கு பெரியதோர் உதவி.
அதனால உற்று உருத்து எழு வெள்ளம் உடன்று எழாம் சுற்றும் முற்றும் வளைத்தன தூவின ஒற்றைமால் வரைமேல் உயர் தாரைகள் பற்றி மேகம் பொழிந்தன பல்படை. இந்த ஒட்டு மொத்தமா தாக்குறது எப்படி அழகா வர்ணிச்சார் பாருங்க. உருத்து எழு வெள்ளம், சினந்து எழுந்த பெரிய சேனை கூட்டம் வெள்ளம், உடன்று எழ மாறுபட்டு கோபத்தோடு ராமனை தாக்க எழ, உற்று ராமனை பார்த்து அவனை சுற்றி, சுற்றும் முற்றும் அவனை சூழ்ந்து கொண்டு வளைந்தன வளைத்து கொண்டு, ஒற்றை மால் வரை மேல் தனியே உள்ள ஒரு பெரிய மலை மீது மேகம் பற்றி உயர் தாரைகள் பொழிந்தன. மேகம் பொழிந்தது போல் பல் படை தூவின. பல வகையான படைக்கலன்களை ராமன் பேர்ல சுற்றி நின்ற வெள்ளம் போன்ற அரக்கர்கள் ஒரு சேர ஆயுதங்களை எய்தார்கள். ஒன்னா சேர்ந்து அவ்வளவு பெரிய கூட்டம் தன்னை சுற்றி இவ்வளவு ஆயுதங்களை எரிந்ததை பார்த்தவுடனே ராமன் என்ன செய்தானா? குறித்து எரிந்தன எய்தன கூறுற தரித்த தேரும் களிரும் தரைப்பட மரித்த வாசி துணித்து அவர் மாப்படை தெரித்து சிந்த சரமழை சிந்தினார். பார்த்தான் சுத்தி நிற்கிற அரக்கர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுல ராமனுக்கு உற்சாகம். என்ன செய்தான்? குறித்து எரிந்தன எய்தன. அரக்கர்கள் குறிப்பார்த்து ராமன் மீது எய்யப்பட்ட அம்புகள் முதலிய ஆயுதங்கள் கூறு உற துண்டு துண்டாக வெட்டினான் ராமன். தரித்த தேரும் தேர்ப்படைகளும் வெட்டப்பட்டன, களிரும் யானைகள் கொல்லப்பட்டன, தரைப்பட நிலத்தில் சாய்ந்து விழ மரித்த வாசி துணித்து குறுக்காக பாய்ந்த குதிரை படைகளையும் நிர்மூலம் பட அழித்து வெட்டி அவர் மாப்படை தெரித்து சென்ற. இப்படியாக வந்த ரஜ கத துரக பதாதிகள் என்கின்ற பெரிய அரக்கர் சேனையை சிதையும்படி சர மழை சிந்தினான் ராமன். அம்புகளாகிய மழை போன்று அம்புகளை செலுத்தி அத்தனை பெரிய ஆட்சி. வாய் விழித்து எழு பல் தலை வாழியில் போய் விழித்த குருதிகள் பொங்கு உடல் பேய் விழிப்பது பேய் விழிப்ப நடிப்பன பெட்புறும் தீ விழிப்புறு தீபம் நிகர்த்தவாள். வாய் விழித்து எழு பல் தலை வாழியில் விரைந்து பாய்ந்து அம்புகள் செல்வதால் அந்த அம்பு போற வேகத்துல பெரிய காற்றை கிழித்து கொண்டு அம்பு செல்லுவதனால் ஏற்படக்கூடிய ஓசை, போய் விழித்து பொங்கு உடல் வலிய சென்று போர் உடற்ற வந்த வீரர்கள் உடல்ல பாய்ந்து அந்த உடல்களிலிருந்து குருதியானது பொங்கி பாய பேய் விழிப்ப நடிப்பன பேய்கள் மகிழ்ச்சியால் ஆரவாரித்து கூத்தாடுகின்றனவா. ஏன்னா இந்த உடலெல்லாம் தங்களுக்கு உண்ண கிடைக்க போகின்றன என்று பெட்புறும். இதை பார்த்து திகைக்கக்கூடிய அசுர வீரர்கள் தீ விழிப்புறு தீபம் நிகர்த்த தீச்சுடரால் அழித்திடும் கலங்கரை விளக்குகளை போன்று இருந்தனவா. எப்படி இந்த கற்பனையை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். ராமனுடைய அம்புகள் அசுரப்படைகளை தாக்குகின்றன. தாக்கின பொழுது ஏற்பட்ட அந்த தாக்குதல், அதன் காரணமாக சிந்தக்கூடிய இரத்தம், இவைகளை எல்லாம் பார்த்து பேய்கள் ஆரவாரத்தோடு மகிழ்வோடு இருக்கின்றனவா. இவ்வாறு இறக்கக்கூடிய உடல்கள் எல்லாம் தங்களுக்கு விருந்து. இது எது போல இருக்குன்னாக்க, கடற்கரையில இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்தை பார்த்து கடல்ல தத்தளிக்கக்கூடிய கப்பலும் அதை இயக்கக்கூடிய மாலுமியும் தடுமாறுகின்ற பொழுது இந்த கலங்கரை விளக்கத்தின் ஒளி இங்கு வா இங்கு வான்னு அழைப்பது போல இந்த போர்க்களம்ன்ற கடல்ல அசுர வீரர்கள் என்கின்ற பருத்த கப்பல்கள் போன்றவர்கள் ராமனால் தாக்குணப்பட, அதனால் உடல் தளர தடுமாற அவர்களை
கரையில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் போல கரையில் இருக்கக்கூடிய பேய்கள் எல்லாம் வா வா என்று அழைப்பது போல இருந்தது. எப்படி சொல்லிட்டு அடுத்தது சொன்னா, நெய் கொள் சோரி நிறைந்த நெடுங்கடல் செய்ய ஆடைகள் அன்ன செஞ்சாந்தினள் வைய மங்கை பொலிந்தனள் மங்கள செய்ய கோலம் புனைந்தன்ன செய்கையாள். போர்க்கிழமை எப்படி இருக்கான்? நெய்கொள் சோரி நிறைந்த, நெய்யின்னா கொழுப்பு, மானுட யானை குதிரை உடம்புகள் பிளக்கப்படுவதினால் உடலினுள்ளிருந்து வெளியே வந்து விழுந்த கொழுப்புகள், அந்த கொழுப்புகள் இரத்தத்தோட கலந்து சக்கச்செவேல்னு இருக்கு. நெடுங்கடல் பெரிய கடலாகிய செய்ய ஆடைகள் சிவந்த ஆடையை அணிந்தவளாயும் அன்ன செஞ்சாந்தினள் அதே நிறமுடைய பொட்டினை உடையவளாயும் திலகத்தை உடையவளாயும் அதனையே சாந்தாக உடல் முழுவதும் பூசினாள் ஆயும் மங்கள செய்ய கோலம் கணவனோடு சேரும் மங்கள செயலுக்கு சிவந்த கோலத்தினை புனைந்தன்ன செய்கையால் பூண்டு கொண்டது போன்ற செயலால் வைய மங்கை நிலமகள் பொலிந்தனள் அழகாக விளங்கினாள். எப்படி ரொம்ப அழகான கற்பனை. ராமன் எய்த அம்பு எதிரிகளினுடைய வீரர்களை, யானை குதிரை போன்ற விலங்குகளை கொன்று சாய்க்க அந்த 3 விதமான உடல்களில் இருந்து விழுந்த உடல் இதை மட்டும் நினைவுறுத்திக் கொள்ளும். அப்ப நிலம் என்பதை ஒரு பெண்ணாக உருவகித்துக் கொள்ளும். அப்போ பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த இரத்த வெள்ளம் அந்த நிலமகளுக்கு உண்டான சிவந்த ஆடைன்னு நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. அந்த விலங்குகளிடமிருந்தும் மானுட உடலில் இருந்தும் இரத்தத்தோடு கலந்து விழுந்த கொழுப்பு அந்த நிலமகள் தன் மீது பூசி கொள்ளக்கூடிய சந்தானம் போல இருக்கிறதுன்னு கற்பனை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்புறம் அந்த மிகப்பெரிய அந்த இரத்த திவலைகள் அவளுக்கு திலகம் போல இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆகவே நிலமாகிய பெண்ணால் தன் கணவனோடு சென்று சேருவதற்கு தன்னை மங்களமாக ஒப்பனை செய்து கொள்வது போல் இங்கு இரத்த ஆற்றினை ஆடையாக, கொழுப்புகளை சந்தனமாக, இரத்த திவலைகளை பொட்டாக சூடிக்கொண்டு மங்களத்தோடு தன்னுடைய கணவன் இல்லத்திற்கு செல்லுவதற்காக புறப்படுவது போல் இருந்தது. உப்பு தேன் மது ஒன்தயிர் பால் கரும்பு அப்புத்தான் என்று உரைத்தன ஆழிகள் துப்பு போல் குருதி புனல் சுற்றலால் தப்பிற்று அவ்வுரை இன்று ஓர் தனுவினார். ரொம்ப அழகு. எத்தனை பேருக்கு இந்த மரபு தெரியும்னு தெரியாது, விளக்கிடுது. கொஞ்சம் வெள்ளிக்கிழமை வேறு விதமான விளக்கத்துக்கு தூண்டப்பட்டு இருக்கிறோம். இந்த மற்றைய வழக்கங்கள் எனக்கு தெரியாது, என் இனத்து வழக்கம் எனக்கு தெரியும். இந்த அந்தணர்கள் குடும்பத்தில் யாரேனும் இறந்து போனால் அந்த இறந்து போன நாள் தொடங்கி 12 நாள் வரைக்கும் சடங்குகள் நடக்கும். இந்த 12 நாள் சடங்குகள் முடிந்து 13ஆம் நாள் இனி மங்களம் நோக்கி இந்த குடும்பம் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அதை ஒரு மங்கள விழாவாக கொண்டாடுவார்கள். அப்ப தெரிந்தவர், உறவினர், நண்பர்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு பெரிய விருந்து கொடுத்து அந்த விருந்து தொடங்குவதற்கு முன்பு இறந்தாரை பற்றின பெருமையை எடுத்து மொழிதற்கு ஒருவரை ஏற்பாடு செய்திருப்பார். இத வடமொழியில என்ன சொல்லுவார்கள்னா
சர்ம ஸ்லோகம்னு சொல்லும் பழக்கம். அவர் என்ன சொல்லுவார்? எல்லோரும் ஒரு பொதுவான கருத்தை சொல்லுவார். அதாவது இந்த மண்ணுலகிலே பிறந்த உயிர் அதற்கு உரிய காலத்துல மரணத்தை சந்தித்ததன் பின் அந்த உயிர் மெல்ல மேல் நோக்கி எழுந்து 7 கடல்களை கடந்து இறுதியில இறைவன் அது திருவடிக்கு செல்லுகிறதுன்னு விளக்குவார். அந்த 7 கடலுக்கும் விளக்கம் சொல்லுவார்கள். எப்படி? உப்பு, தேன், மது, ஒன் தயிர், பால், கரும்பு, அப்பு. அப்புன்னா வெறும் தண்ணீர். உப்பு தெரியும், உப்பு கடல். அப்புறம் தேன் கடல், மது என்று சொல்லக்கூடிய அமிர்த கடல், ஒன் தயிர் கடல், அது போல பால் கடல், கருப்பஞ்சாற்று கடல், அப்பு என்றால் வெறும் நீர். இந்த 7 கடல்கள் என்று உரைத்தன வேதங்களோ வேதங்களுக்கு பின் வந்த சடங்கியல் சார்ந்த நூல்களோ இந்த உலகத்துக்கு மேல 7 கடல்கள் உண்டு என்று உரைத்தன. உண்மைதான். கம்பனுடைய சாதுரியத்தை பாருங்க. அப்படி உரைக்கப்பட்ட ஆழிகள்னா கடல்கள் துப்பு போல் குருதி புனல் சுற்றலால், துப்புனா பவழம், பவழத்தினது சிவந்த நிறத்தை போல இந்த இரத்தத்தினால் இந்த 7 கடல்களும் நிறைக்கப்பட்டு விட்டதால், குருதி புனல் சுற்றலால் தப்பிற்ற ஊரை, தனித்த 7 கடல்கள் தனித்தன்மையோடு இருக்கின்றன என்ற உரை பொய்யாயிற்றான். யாராலாம்? இன்று ஓர் தனுவினால், ராமன் என்கின்ற ஒருவனது அம்பினால் ராவணனது படைகள் அழிக்கப்பட அந்த படைகளிலிருந்து புறப்பட்ட இரத்தம் எல்லா இடங்களிலும் பரவ, இந்த 7 கடல்களிலும் பரவ, இந்த 7 கடல்களும் தங்களுக்கு உண்டான தனித்தன்மையை இழந்து எல்லாம் இன்று இரத்த கடல்களாக மாறின. என்ன ஒரு அழகான விளக்கம். இந்த ஆத்மா 7 கடலையும் தாண்டித்தான் செல்லுகிறது என்பதாக ஒரு நம்பிக்கை. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், முறைப்படி சடங்கு செய்பவர்கள், திரும்ப சொல்றேன், முறைப்படி சடங்கு செய்பவர்கள் இந்த 7 பொருளையும் அன்றைய வழிபாட்டில் வைப்பார்கள். மதுன்றது அவர்களுக்கு அன்றைக்கு பெரிய அளவில் என்ன செய்வார்கள்னா, தேனையும் பாலையும் கலந்து மதுன்னு வைப்பார். அது மது அன்ன சம்பந்தம்னு பேர். அந்த இருங்கடன்ல சொல்லக்கூடிய மந்திரத்துல இப்படியே இந்த 7த்தையும் வைத்து இந்த ஆத்மனானது இந்த 7 கடலையும் தாண்டி இறுதியில சொர்க்கமோ நரகமோ சென்று சேருகிறதாக ஒரு ஐதீகத்தை உருவாக்குவார்கள். ஆகவே இந்த 7 கடல் என்பன இருக்கின்றனன்றது நம்பிக்கை. இன்று ராமனது அம்பினால் இந்த 7 கடல்களும் தங்கள் தனித்தன்மையை இழந்து எல்லா கடல்களும் இரத்த கடல்களாக மாறி போயின. இது கம்பனாலதான் முடியும். எதை கொண்டு வந்து எங்க பொருத்தினா பாருங்க. ஒன்றுமே தொடை கோல் ஒரு கோடிகள் சென்று பாய்வன திங்கள் இளம்பிறை அன்று போல் எனல் ஆகியது அச்சிலை என்று மாழ்வர் எதிர்த்த ராக்கதர். ஒன்றுமே தொடு, அம்பு தொடுத்தது ஒரு முறைதான். அம்ப வில்ல வளைச்சு 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 ராமன் அம்ப தொடுக்கல. ஒரு முறை வில்லை வளைத்து ஒரு முறை அம்பை தொடுத்து, ஒரு முறை தொடுத்ததினால் கோல் ஒரு கோடிகள் சென்று பாய்வன. ஆனால் ஒரு முறை தொடுத்த அந்த வில், அதிலிருந்து புறப்பட்ட அம்புகள் கோடிக்கணக்கில் போய் பாய்ந்தனோ. அச்சிலை ராமனது அந்த வில் இளம்பிறை அன்று போல் எனல் ஆகியது. அன்றைய சிறிய பிறை என்று சொல்லுமாறு அமைந்தது வளைஞ்சதனால்.
எதிர்த்த ராக்கதர் என்று மாழ்வர். எதிர்த்து பொருத அரக்கர்கள் என்றுதான் செத்து ஒழிவரோன்னு கேட்கிறனா, அத்துணை அரக்கர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இவன் ஒரு முறை வில்லை வளைத்தாலும் 1,000,000 அம்புகள் புறப்படுகின்றன. அந்த அரக்கர்கள் மீது பட்ட வண்ணம் இருக்கின்றன, அவைகள் இறந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் மேலும் மேலும் அரக்கர்கள் வந்த வண்ணமும் இருக்கிறார். அப்பொழுதுதான் கேட்கிறான் கம்பன், இந்த பிறைச்சந்திரனை போல இந்த வளைந்த வில் எப்பொழுது நிமிரப் போகிறது? எப்பொழுது இந்த அரக்கர்கள் எல்லாம் முற்ற அழிக்கப்பட போகிறார்கள் தெரியல. ஒவ்வொரு முறையும் வளைக்கின்ற பொழுது 1,000,000 அம்புகள் போய் எல்லோரையும் கொன்று குவிக்கிறது. ஆனாலும் ராமன் தொடர்ந்து வில்லை வளைக்கிறான். மேலும் மேலும் ராவணனை சார்ந்த அரக்கர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இவர்கள் முற்றாக அழிக்கப்படுவது எப்போது? அலுப்பு வந்துடும் போர்க்களத்தில். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஒரே பணியை தொடர்ந்து செய்யுங்கள். ஒரே பணியை தொடர்ந்து செய்யுங்கள். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் அலுப்பு வந்து நீங்க எங்க பார்க்கலாம்னா, இன்றைக்கு நமக்கு தெரிந்த ஒரு நடைமுறை மேற்கோள்ல பார்க்கலாம். கிரிக்கெட் கிரவுண்ட்ல 2 வலுவான அணிகள் ஆடுவதை பார்த்தீர்கள் தெரியும். இவன் பந்து போட போட அவன் தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தான்னு வச்சுங்க, பந்து போடுறவனுக்கும் சோர்வு வந்துடும், தொடர்ந்து அடிக்கிறவனுக்கும் மெல்ல மெல்ல முனைப்பு குறைஞ்சு போகும். அவன் என்ன பண்ணுவான், நிறைய ரன்னோ எடுத்தாச்சு, எப்படியோ அடிச்சு அது கேட்சோ என்னமோ ஆகட்டும், அவுட் ஆகி போலாம், அலுப்பு வந்துடும். பந்து வீதறவனுக்கும் எப்படி போட்டாலும் அடிக்கிறான், என்ன பண்றது? ஒரே செயலை நாம தொடர்ந்து செய்கின்ற பொழுது அது நமக்கு நன்மையை தருவதாக இருந்தாலும் அந்த செயலை தொடர்ந்து செய்ய செய்ய உள்ளத்துல சலிப்பு ஏற்படும். ரொம்ப பெரிய அளவுல சலிப்பு ஏற்படும். அதனாலதான் இங்க கம்பன் கேட்டான், இவன் ஒரு முறை வில்ல வளைச்சு 1,000 கோடி அம்புகளை அனுப்புறான், அத்தனையும் போய் அரக்கர்களை கொல்லுகிறது. இருந்தாலும் அந்த அரக்கர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்களே, இவர்களை முற்ற அழிப்பது எப்போது? எனக்கு எழுதின கம்பெனிக்கு போர்க்காலம் எப்படா முடியும்னு கவலை வந்துட்டது. கவிதையை மாற்றுகிற சந்த கலி விருத்தத்திலிருந்து இயல்பான ஆசிரியப்பாவுக்கு வரார் அடுத்த பாட்டு. இதை பற்றி நிறைய சொல்லிட்டோம். ஒற்றை சொல்லுல கம்பன் ஒரு பெரிய காவியத்தையே உருவாக்கிடுவான். எடுத்தவர் இறைத்தவர் எரிந்தவர் செறிந்தவர் மரங்கொடு எதிரே தடுத்தவர் சலித்தவர் சரிந்தவர் பிரிந்தவர் தனி களிறு போல் கடுத்தவர் கலித்தவர் கருத்தவர் செருத்தவர் கலந்து சரம் மேல் தொடுத்தவர் துணிந்தவர் தொடர்ந்தனர் கிடந்தனர் துறந்த கனையால். தேவையாது. எப்படி? எடுத்தவர் படைக்கலன்களை எடுத்து ராமனை எதிர்க்க வந்தவர்களும், இறைத்தவர் ஆரவாரம் செய்தவர்களும், இறைச்சல் இல்லையா, ஆரவாரம். எரிந்தவர் படைக்கலன்களை ராமனை நோக்கி எரிந்தவர்கள், செறிந்தவர் ஒருங்கே கூடி ராமனை கூட்டமாக தாக்க வந்தவர்கள், மரங்கொடு எதிரே தடுத்தவர் வீரத்தோடு எதிர்த்து வந்த கனைகளை தடுத்தவர்கள், ராமன் அம்பை தடுத்தவர்கள், சலித்தவர்களை போரை முடிக்க இயலவில்லையே என மனம் சலித்தவர்கள், சரிந்தவர் ஆற்றமாட்டாமல் நிலத்திலே சரிந்து விழுந்தவர்கள், பிரிந்தவர் தன்னுடன் போரிட வந்த வீரர்களோடு பிரிந்து தனித்து போர் செய்யக்கூடியவர்கள், மற்றவெல்லாம் செத்து போயிட்டான். தனி களிறு போல் கடுத்தவர் தனியாக வந்த யானை போல தனித்து நின்று வீரத்தை காட்டியவர்கள், கலித்தவர்கள் வாய் செருக்கினால் பேசியவர்கள், கருத்தவர்கள் சினம் கொண்டவர்கள், செருத்தவர்கள் அந்த ராமனின் மீது சீற்றம் கொண்டவர்கள், கலந்து இவர்களெல்லாம் ஒன்றாக நெருங்கி சரம் மேல் தொடுத்தவர் அம்புகளை ராமனின் மீது தொடுத்து அவர்கள் துணிந்தவர் வெட்டப்பட்டவராய் தொடர்ந்தனர் கிடந்தார், அணி அணியாக கிடந்தார்.
இத்துணை முயற்சிகளையும் செய்து ராமனை தாக்க வந்த அத்துணை அரக்க வீரர்களையும் சாய்த்திருக்கிறான் ராமன். தொடுப்பது சுடற்பகழி 1000 நிறைத்தவை துறந்த துறை போய் படுப்பது வயப்பகைஞர் 1000 அன்று 10,000 வரை கடுப்பு அது கருத்தும் அது கட்புலன் மனம் கருத கல்வியில வேல் எடுப்பது படப்பொருவது அன்றி இவர் செய்வது ஒரு நன்றி உளது. எவ்வளவு ஏளனம் பாருங்க கம்பன் கிட்ட. தொடுப்பது 1000 சுடற்பகழி, ராமபிரானால் தொடுத்து செலுத்தப்படக்கூடிய அம்புகள் 1000 நிறைத்தவை வரிசையாக அவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று துறந்த துறை போய் படுப்பது செலுத்தப்பட்ட இலக்குகளை அடைந்து அங்கு உள்ளவர்களையெல்லாம் கொல்லுகிறது ராமனது அம்பு. பகைஞர் 1000 அன்று வலிமை மிக்க பகைஞர் 1000 பேரை அன்று 10,000 வரை 10,000 பேரை ஆகும். கடுப்பு அது செலுத்தப்படும் வேகம் அது. 1000 பேரை கொல்லும்னு பார்த்தா 16,000 பேரை கொண்டு. அந்த அளவிற்கு ராமனது அம்பின் வேகம். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 7 மரங்களை ஒரு அம்பினால துளைத்து. அப்போ இந்த ராமனால் எய்யப்படக்கூடிய அம்பு 1000 பேரை கொல்லும்னா 16,000 பேரை கொன்று இருக்கிறது. அவ்வளவு வேகம். அவ்வாறு வேகத்தோடு செலுத்தப்பட்ட அம்பு கருத்தும் அது செலுத்திய ராமனது கருத்தும் அதுதான். ஒற்றை அம்பினை கொண்டு அதிகபட்சம் எத்தனை பேரை சாய்க்கணும் அத்தனை பேரை சாய்ச்சு. ஆகவே கட்புலன் மனம் கருதல் கல்வியில அம்புகள் வேகமாக செல்வதை கண்டவற்றினுக்கு கண்ணுக்கோ விளைவை கருதி பார்ப்பதற்கோ மனத்திற்கோ பயிற்சி இல்லை. எப்படி கண் நொடிக்கிற நேரம், மனம் நினைக்கிற நேரம், அதை காட்டிலும் வேகமாக ராமனது அம்பு. மனோவேகம், புயல் வேகம், அவ்வளவு வேகம். அவன் எவ்வாறு அம்பு எடுக்கிறான், தொடுக்கிறான், எய்கிறான் தெரியாது. அவ்வளவு வேகத்துல போனதுனால வேல் எடுப்பது, அரக்கர்கள் ராமனை தாக்குவதற்கு வேல்படையை எடுப்பது படப்பொருவது அன்றி தாங்கள் இறப்பதற்கு போர் செய்வதை தவிர எய்யக்கூட முடியலை. இந்த அரக்கர்கள் வேல் அப்படி தூக்கிறதுக்குள்ள அவர்கள் உயிர் போய்விடுகிறது. அந்த வேகத்துல ராமனது அம்பு இந்த அரக்கர்கள் உடலை ஊடுருவி விடுகிறது. ஆகவே ஆயுதத்தை கையில தூக்கிறதோட சரி அசுரர்கள் அரக்கர்கள், அதுக்கப்புறம் அவர்களுக்கு உயிர் இல்லை. ஆகவே படப்பொருவது அன்றி தாங்கள் இறப்பதற்கு போர் செய்வதை தவிர இவர் செய்வது ஒரு நன்றி உள்ளதோ, இந்த அரக்கர்கள் செய்யக்கூடிய வேறு நல்ல செயல் உள்ளதோ ஒண்ணும் இல்லை. ராமனை எதிர்க்கலாம் ஆயுதத்தை தூக்கிறதுக்குள்ள ராமன் அதம்பு இவர்கள் மீது பட்டு இவர்கள் இறந்து போகிறார். வேறு என்ன ஒன்றும் பண்ண முடியல. ராமனது வேகம், அவன் செலுத்தக்கூடிய அம்புகளினது எண்ணிக்கை, அது புறப்பட்டு வரக்கூடிய ஆற்றல், ஒன்றையும் காண முடியல இவர்களால். அவன் சுயமரத்திற்கே வில்ல எடுத்த உடனே இற்றது தானே கேட்டான்னு கம்பன் எழுதினான். எடுத்தது கண்டனர் இற்றது கட்டனர். கல்யாணத்துக்கே வில்ல வளைச்ச லட்சணம் அவ்வளவு வேகம். போர்க்களம்னா கேட்கணுமா? அதனால ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அரக்கர்களால் அசுரர்களால் அழிந்த வண்ணம் இருக்கிறார்கள். தூசியோடு நெற்றி இரு கையினோடு பேரணி கடைக்குழை தொகுத்து ஊசி நுழையா வகை சரத்து அணிவகுக்கும் அவை உண்ணும் உயிரை ஆசைகளை உற்று உருகவும் மன்னிக்கணும் ஆசைகளை உற்று உருவும் அப்புறமும் ஓடும் அதன் இப்புறம் உளார் ஈசன் எதிர் உற்று உகுவது அல்லது ஈகல் முற்றுவது ஓர் கொற்றம் எவனோ. இங்கே ஒரு ஏளன குறிப்போட பாட்டு. தூசியோடு நெற்றி இரு கையினோடு பேரணி கடைக்குழி. தூசிப்படைன்னு போர்க்களத்துல முன்னாடி நிக்கிற படைக்கு பேரு தூசிப்படைன்னு பேர். அவர்கள் எதிரிகளின் படையின் மீது பாய்ந்து அதை கொஞ்சம் சீர்குலைப்பார்கள்.
பின்னாடி வரக்கூடிய குதிரைப்படை வீரர்களுக்கு அந்த சீர் குலைதலினால மிக எளிதாக எதிரியின் படையில ஊடுருவ முடியும். அப்படி ராவணனது தூசி படைகள், நெற்றிப்படை, இரு பக்கங்களில் நிற்கும் கைக்கோட்படை, பேரணிப்படை, பின்னணிப்படை ஆகிய அத்துணை வகையான படைகள். போர்க்களத்தில் எப்படியெல்லாம் படை வீரர்கள் பகுக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். அந்த அத்துணை படைகளும் ஊசி நுழையா வகை தொகுத்து அப்படி நின்ற அரக்கர் படைகளுக்கு நடுவே ஒரு ஊசி கூட நுழைய முடியாத அளவிற்கு நெருக்கமாக நின்றார்கள் அசுர வீரர்கள். சரத்து அணிவகுக்கும் அம்புகளை வரிசையாக ராமன் செலுத்தி இப்படி ஊசிய கூட நுழைய முடியாத அளவினுக்கு நெருக்கமாக நின்ற மேலே சொல்லப்பட்ட அத்துணை படை வீரர்களினது ஊடாக ராமன் அம்பினை செலுத்தினான். அவை உயிரை உண்ணும். அந்த அம்புகள் அரக்கர்களினது உயிரை ஒரே நேரத்துல போக்கியது. அத்துணை படை வீரர்களினது உயிரை ஆசைகளை உற்று உருவும், மேலும் திசைகளை அடைந்து திசைகளை ஊடுருவும். அதன் இப்புறம் உளார் அம்புகள் பாய்ந்த திசைகளின் எல்லைகளுக்கு இந்த பக்கத்தில் இருந்த நேர் எதிர்பக்கத்தில் இருந்த அரக்கர்கள் ஈசன் எதிர் உற்று இறைவனாகிய ராமன் முன்பு வந்து உகுவது அல்லால் தங்கள் உயிரை சிந்துவதை தவிர இகல் முற்றுவது ஓர் கொற்றம் எவனோ பகையினை முடிப்பதாகிய ஒரு வெற்றியை பெறவே முடியல. எங்கு திரும்பினாலும் ராமனது அம்பு. ராமனை எதிர்க்க போனால் இறப்பது உறுதின்ற நோக்கம்தான் அங்கு இருக்கிறது. இவனை வெற்றி கொள்வது என்பது இயலாது. அந்த அளவினுக்கு அரக்கர்களினது படையை படிப்படியாக அழித்து கொண்டு ராமன் முன்னேறுகிறார். ஊழ்நகு வடிக்கனைகள் ஊழி அனல் ஒத்தன உலர்ந்த உலவை கானகம் நிகர்த்தனர் அரக்கர் மலை ஒத்தன கழித்த மதமா மாணவன் வயப்பகழி வீசு வலை ஒத்தன வளை புனலுள் வாழ் மீன்குலம் ஒத்தன கடற்படை இனத்தொடும் விழிந்துருதலால். ஊழ்நகு தசைகள், ஊண்ண தசை, நகு நக இந்த தசைகள் விளங்கி இருக்கக்கூடிய வடிக்கனைகள் கூர்மையான அம்புகள் ஊழி அனல் ஒத்தன ஊழி காலத்தில் அத்தனையும் எரிக்கக்கூடிய நெருப்புகள் போல, நெருப்பு போல அம்புகள் அரக்கர்களினது தசைகளையெல்லாம் எரித்தார். அரக்கர் உலர்ந்த உலவை கானகம் நிகர்த்தனர். அரக்க வீரர்கள் காய்ந்து பட்டுப்போன மரம் மாதிரி நிற்கிறார்கள். ஒருவர் ஏற்கனவே உடல் கருகினவர்கள், கரிய நிறத்தவர்கள். இப்ப ராமனது வெம்மையான அம்பு பட்டு உயிர் துறந்து காட்டுல எரி உண்டு நின்ற மரம் போல் நிற்கிறார்களா இந்த வீரர்கள். கழித்த மதமா வெறிகொண்ட மதம் பொழியக்கூடிய யானைகள் மலை ஒத்தன மலைகளை போன்றிருந்தன மாணவன் வயப்பகழி. அப்படிப்பட்ட யானைகளின் மீது ராமனால் எய்யப்பட்ட அம்புகள் வீசு வலை ஒத்தன கடலுள் வீசப்படக்கூடிய வலைகளுக்கு சமமாக கருதப்பட்டன. கடற்படை கடல் போல பெருகிய அரக்கரின் படைகள் இனத்தொடும் விழிந்து உறுதலால் கூட்டம் கூட்டமாக இறந்து படுவதால் வளை புனலுள் வாழ் மீன்குலம் ஒத்தன சங்குகள் நிரம்பிய கடல்ல வாழக்கூடிய மீன் கூட்டங்கள். மீனுக்கு வலை வீசினால் பல நூறுக்கணக்கான மீன்கள் சிக்குவது போல் இந்த அசுர கூட்டத்தின் மீது ராமன் அம்பினை வலை போல் எய்ததினால் அத்துணை வீரர்களும் மீன் குலம் போல இற்று விழுந்தார்கள், உயிர் அற்று விழுந்தார்கள். ஊழி இறுதி கடுகு மாருதமும் ஒத்தனம் ராமன் உடனே பூழி என உக்கு உதிரும் மால் வரைகள் ஒத்தன அரக்கர் பொறுவார் ஏழ் உலகும் உற்று உயிர்கள் யாவையும் முறுக்கி இறுதி கணின் எழும் ஆழியையும் ஒத்தனன் மண்ணுயிரும் ஒத்தனர் அலைக்கும் நிறுதர். தத்துவத்துக்கு போயிட்டார். ராமன் ஊழி இறுதி கடுகு மாருதமும் ஒத்தனன்.
ஊழி காலத்தின் முடிவிலே வீசக்கூடிய சண்ட மாருதத்தை போன்றவன். இது புராணத்துல நம்பிக்கை. அதாவது ஊழி முடிகின்ற பொழுது 5 பூதங்களும் தன்னுடைய மிகப்பெரிய ஆற்றலை காட்டும். காற்று பெரிய கடுமையான வேகத்தோட வீசும். வடவை என்ற நெருப்பு மிகப்பெரிய அளவுல பூமி முழுவதும் பற்றி எரியும். அதே போல பூமியிலே பெருமளவிலே வெள்ளப்பெருக்கு எடுத்து பூமியை மூழ்கடிக்கும். இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்ட குறிப்பு. அப்படியே எடுத்துக்கொண்டான். எப்படி? ஊழி காலத்துல வீசக்கூடிய பெரிய கடுமையான சூறை காற்றை போல ராமன் அம்புகளை இயக்கினான். அப்படி செயல்பட்டார். பொறுவார் அரக்கர், அவனோடு போர் செய்யக்கூடிய அரக்கர்கள் பூழி என உக்கு உதிரும், புழுதி உதிர்வது போல செத்து விழுகிறான். மால் வரைகள் ஒத்தனர், அப்படி விழுந்த அரக்கர்களது உடல் தோற்றம் பெரிய பெரிய மலைகள் பூமியில விழுந்து கிடப்பன போல் இருந்தார்களாம். 7 உலகமும் உற்று 7 உலகங்களையும் அடைந்து உயிர்கள் யாவையும் உருக்கி எல்லா உயிர்களையும் அழித்து இறுதி கண் எழும் யுக முடிவிலே எழக்கூடிய பொங்குகின்ற ஆழியையும் ஒத்தனன், கடலை போன்று ராமனது மேனி கருப்பு. ஆகவே இவன் கடலினை போன்று காட்சி அளித்தானா. அலைக்கும் நிருதர், உயிரினங்களை துன்புறுத்தக்கூடிய அரக்கர்கள் அம்மண் உயிரும் ஒத்தனர். ஊழி காலத்து அழியக்கூடிய உயிர்களை போல் இந்த அரக்கர்களும் தொடர்ந்து அழிந்து கொண்டே இருந்தார்கள். மூல முதல் ஆய், இடையும் ஆய், இறுதி ஆய், எவையும் முற்றும் முயலும் காலம் எனல் ஆயினன் ராமன். அவ்வரக்கர் கடை நாளில் விழியும் கூலம் இல் சராசரம் அனைத்தினையும் ஒத்தனர். குறை கடல் எழும் ஆலம் எனல் ஆயினன் ராமன், அவர் மீனம் எனல் ஆயினர்களால். மூல முதல் ஆய், எல்லாவற்றினுக்கும் மூல முதற் காரணம் ராமன், பரம்பொருள். இடையும் ஆய், ஆதியாக மட்டுமன்றி நடுவிலும் நிற்பவன். இறுதியாய், முடிவும் அவனே. ஆகவே பரம்பொருள் தான் ஆதி மூலம், அதுவே இடைப்பட்டது, அதுவே கடைப்பட்டது. ஆகவே எல்லாமுமாய் அது இருக்கிறது. அதற்கு என்ற ஒரு தனித்துவம் இல்லை. அது முதல் என்றால் முதல், நடு என்றால் நடு, இறுதி என்றால் இறுதி. மாணிக்கவாசகர் அழகா பாடுறார் இல்லையா? முன்னை பழமைக்கும் பழமை, பின்னை புதுமைக்கும் புதியது. அதுதான் பரத்துவம் என்பது. ஔவையார் பாடுறதாக ஒரு சினிமால கூட பாட்டு வரும் இல்லை, என்றும் புதியது. திருவிளையாடல் நினைக்கிறேன், என்றும் புதியது. இறைவன் ஒருவன் தான். அவன் பழமைன்னா பழமை, இல்லை இடைப்பட்டவன்னா இடைப்பட்டவன், இல்லல்ல அவன் புதியவன்னா புதியவன். எதற்கும் இடம் கொடுப்பான் இறைவன். அதுதான் அவனுடைய பெருமையே, அதுதான் அவனுடைய உயர்வே. ஆகவே எல்லா காலமும் அவனாய் இருப்பதினால் எவையும் முற்றும் முயலும், யாவையும் முடிவாக முயலுகின்ற காலம் எனல் ஆயினன் ராமன். ராமன் கால தத்துவம் என்று விளக்கப்படும் நிலையை உடையவன் ஆனான். இதுக்கு ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆங்கிலத்துல மன்னிக்கணும், தமிழ்ல பரிமாணம்ன்ற ஒரு சொல்ல கையாளும். ஆங்கிலத்துல அதற்கு இணையான சொல் எதுன்னா டைமென்ஷன். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் ஒரு பரிமாணம் உண்டு. பரிணாமம் இல்ல, பரிமாணம். வார்த்தையை கவனிங்க. பரிணாமம்னா எவல்யூஷன், இது பரிமாணம், அளவு, டைமென்ஷன். இப்ப பாத்தீங்கன்னாக்க ஊர்வன என்பது ஒரு டைமென்ஷன். அதுக்கு நீளம் தான் தெரியும், ஊர்ந்து கொண்டே போகும். அதுக்கு எவ்வளவு தூரம் இதெல்லாம் தெரியாது, ஊர்ந்து கொண்டே போகும். ஊர்வனுக்கு அப்புறம் பரப்பு தெரியும், ஏரியா.
இது செகண்ட் டைமென்ஷன். நீளம் அகலமும் சேரும். மூணாவது டைமென்ஷன் எதுன்னா வால்யூம், ஆழம் சேரும். இந்த மூன்றினுக்கு அடுத்த டைமென்ஷன் எதுன்னா காலம். இப்ப நமக்கு காலம்ன்ற டைமென்ஷன்ல நாம நிக்கிறோம். we are all in fourth dimensions. அதனால நமக்கு நீளம் தெரியும், அகலம் தெரியும். ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அதனுடைய நீளம் நம்மால மதிப்பீடு செய்ய முடியும். ஒரு பொருளை பார்த்தா அதனுடைய அகலத்தை மதிப்பீடு செஞ்சுள்ளோம். ஒரு ரூமை பார்க்கிறோம், ஒரு அறையை பார்த்த உடனே தோராயமா நீள அகலம் என்னன்னு சொல்லிவிடும். அதே மாதிரி ஒரு மலை மேல இருந்து கீழே பள்ளத்தாக்க பார்க்கிறோம், அதனுடைய ஆழம், வால்யூம் தெரிஞ்சிடும். ஏனென்றால் நாம் காலம் என்ற நிலையில நிற்கு, நாமெல்லாம் ஃபோர்த் டைமென்ஷன்ல நிக்கிறோம். அதனால மற்ற மூணும் தெரியும். இந்த ஃபோர்த் டைமென்ஷனை தெரியாத அளவுக்கு போகணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? அஞ்சாவது டைமென்ஷனான ஸ்பேஸுக்கு போகணும். அந்த வெளிக்கு போயிட்டோம்னா, வான்வெளின்ற ஒன்றுக்கு போனால் காலம் இல்லாமல் போயிடும், ஸ்பேஸ் இருக்காது. ஸ்பேஸுக்குள்ள போயிட்டோம்னா டைம் கிடையாது. அதனால இப்ப ராமன் இந்த காலத்தையும் கடந்து நேற்று, இன்று, நாளை என்ற 3 கால எல்லையையும் ஒன்றாக கருதக்கூடிய ஸ்பேஸுக்கு போயிட்டான். அந்த டைமென்ஷனுக்கு போனதுனால அவன் காலமும் ஆனதுக்கு அப்புறம் அரக்கர், அவனால் அழிக்கப்பட்ட அரக்கர்கள் கடை நாளில் விழியும் ஊழி காலத்துல இறுதியில் அழியக்கூடிய கூலம் இல் சராசரம் அனைத்தினையும் ஒத்தனர். அளவிலாத சராசரங்கள் யாவற்று, சராசரங்கள்னா கோள்கள், கிரகங்கள், அப்படி இருந்தார்கள். எண்ணிலடங்கா கோள்கள். நீங்க ஸ்பேஸுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாம் ஒன்னா தெரியும். அப்படி தெரிந்தார்களாம். ராமன் குறை கடல் எழும் ஒலிக்கின்ற கடலிலே தோன்றிய ஆலம் எனலாயினன் ஆலகால நஞ்சு போல் ராமன் அரக்கர்களுக்கு ஆனான். அவர் அந்த அரக்கர்கள் மீன் எனல் ஆயினார்கள். அந்த ஆலகால விஷத்தினால் இறந்து போன மீன்களைப் போலே மாறினார்கள் அரக்கர்கள். எல்லா இடங்களிலும் ராமன் அவனது அம்பு நீக்கமர பரவி எல்லோரையும் கொன்ற வண்ணம் சென்றது. வஞ்ச வினை செய்து நெடுமன்றில் வளம் உண்டு கரி பொய்க்கும் மரம் ஆர் நெஞ்சம் உடையோர்கள் குலம் ஒத்தனர் அரக்கர். அறம் ஒக்கும் நெடியோன் நஞ்சு நெடு நீரினையும் ஒத்தனர். அடுத்து அதனை நக்கு நரையும் பஞ்சம் ஒரு நாளில் வறியோர்களையும் ஒத்தனர் அரக்கர் படுவார். எவ்வளவு ஒரு ஆளுமை இருக்கணும்னு பாருங்க கம்பனுக்கு. அரக்கர் வஞ்சதினை செய்து, வஞ்சக செயல்களையே செய்து வாழக்கூடிய அரக்கர்கள் நெடு மன்றில் வளம் உண்டு பெருமை வாய்ந்த நீதிமன்றத்திற்கு உரிய பொருளை கவர்ந்து கொண்டு, வஞ்சகத்துல நீதியை மாற்றி, கரி பொய்க்கும் பொய் சான்று பகரக்கூடிய மரம் ஆர் நெஞ்சம் உடையோர் பாவம் பொருந்திய மனம் கொண்டோர்கள். குலம் ஒத்தனர் கூட்டத்தை போன்றவர்கள் ஆனார்கள். ராவணன் செய்ததை தவறுன்னு ஒத்துக்க முடியல. வஞ்சகத்தையே செய்து தர்மத்தை குலைத்தவர்கள் அந்த கூட்டத்தினைக்கு உரியவர்களாகிய அரக்கர்கள். நெடியோன் அறம் ஒக்கும் ராமபிரான் அறத்தினுக்கு இணையானவன். அவன் தர்மத்தின் வாழ்வு, அவனே தர்மம். ஆகவே அந்த தர்மத்திற்கு நிகர்த்தவனாகிய நெடியோன், நெடியோன்னா உயர்ந்தவன். நஞ்ச நெடு நீரினையும் ஒத்தான். ராமபிரான் நஞ்சி மயமாகிய பெருங்கடலை போன்றவனான. அரக்கர்கள் பாவிகளாக போனதினால் அறத்தின் வடிவாக இருக்கக்கூடிய ராமன் நஞ்சினை கொண்டுள்ள கடல் போல மாறினான். அதனால் படுவார் அரக்கர். அந்த கடல்ல
அறம் என்கின்ற கடல்ல அறம் அல்லாத அரக்கர்கள் பட்டார்கள், இறந்து போனார். சாகின்றவர்களாகிய அரக்கர்கள் அதனை அடுத்து நக்கு நரையும் அந்த நச்சுக்கடலை அடைந்து அந்த கடலினது நீரினை நக்கி சுவைப்பவர்களையும், பஞ்சம் ஒரு நாளில் வறியோர்களையும், பஞ்சம் பெருகுகின்ற காலத்தில் விழும் ஏழைகளையும் ஒத்தனர். பஞ்சம் மிகுதியினால் பசியானது காதை அடைக்க உண்ணுதற்கு எங்காயிலும் நீர் கிடைக்கின்றதா என்று நஞ்சு கலந்த நீரினை நக்கி உண்டு இறக்கக்கூடிய வறியவர்களைப் போல் அதர்மத்தின் வழி நின்ற அரக்கர்கள் நஞ்சாகிய ராமன் என்கின்ற கடலை அண்டி அவனது அம்பினால் தீண்டப்பட்டு அனைவரும் இறந்து போனார்கள். அந்த அளவினுக்கு ராமனது அம்பு மிக கடுமையான விளைவை ஏற்படுத்தியது. இப்ப வீரர்கள் எல்லாம் எவ்வாறு போர்க்களத்துல போர் உடற்றி ராமனால் இறந்து போனார்கள்னு வரிசையா சொல்லி கொண்டு வந்துட்டு அடுத்து இவ்வாறு அரக்கர்கள் இறந்து போக அந்த அரக்கர்களை சார்ந்த மகளிர் எவ்வாறு எல்லாம் துன்புற்றார்கள், எவ்வாறு எல்லாம் தடுமாற்றத்தினுக்கு ஆட்பட்டார்கள் என்பதை இனி விளக்க வருகிறார். அது அடுத்த வகுப்புல தொடரும்.